யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ பகவத்கீதை, நாட்டிய சாஸ்திரம், இந்த ரெண்டு படைப்புகளுடைய கையெழுத்து பிரதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் முக்கியமான பாரம்பரியமிக்க கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அந்த உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்படுது. இந்தியாவிலேருந்து 43 இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய, அதாவது நினைவு பதிவேடு, யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு அப்படின்னா என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான நூல்கள், பழமையான ஆவணங்களுடைய கையெழுத்து பிரதிகள் பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கிறாங்க. ஸோ கையால் எழுதப்பட்ட மிக பழமை வாய்ந்த நூல்கள், ஆவணங்கள் இந்த உலக நினைவு பதிவேட்டில் ஒவ்வொரு வருஷமும் சேர்க்கப்பட்டு வருது. இப்போ இந்த வருஷம் பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்ட ஒரு 74 ஆவணங்களானது சேர்த்திருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து 2 படைப்புகள் சேர்த்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா பகவத்கீதை மற்றும் பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரத்துடைய அரிய கையெழுத்து பிரதிகளை இப்போ இந்த உலக நினைவு பதிவேட்டில் சேர்த்திருக்காங்க. யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. இப்போ இதுல ரீசெண்டா 74 பாரம்பரிய ஆவண தொகுப்புகள் சேர்த்திருக்காங்க இந்த வருஷம். அதன்படி மொத்தமா இந்த யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் எத்தனை படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 570 படைப்புகளானது இடம்பெற்றிருக்கு. ஸோ இதில் நம்ம பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரமும் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா பண்டார்கர் ஓரியண்டல் ஆய்வு நிறுவனத்தினால பாதுகாக்கப்படக்கூடிய கையெழுத்து பிரதி தான் அதில் சேர்த்திருக்காங்க. பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரம் கிமு 2ஆம் நூற்றாண்டுல தொகுக்கப்பட்ட கையெழுத்து பிரதி தான் இப்போ இந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா கந்தர்வ வேதம், அப்புறம் நாட்டிய வேதம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா 36,000 ஸ்லோகங்களானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.